நெக்ஸ்ட் டாபிக் ஃபஸி செட்ஸ். ஸோ ஃபஸினஸ்னா முதல்ல என்ன அப்படின்றது ஒரு ஐடியா எடுத்துப்போம். ஒரு கேள்விக்கு எஸ் ஆர் நோ, அதாவது பூலியனா 0 ஆர் 1ன்னு கொடுத்தா அது பூலியன் லாஜிக். ஒரு கேள்விக்கு இருக்கு, ஏறக்குறைய இருக்கு, கம்மியாக இருக்கு, இப்படி ஓரளவுக்கு அதிகபட்சம் அப்படின்ட்டு ஆன்சர் பண்ணோன்னா, அதாவது ஆமாம் இல்லையே தவிர நடுவில் இருக்கிற எல்லா பாசிபிலிட்டியும் நம்ம சொன்னோன்னா அது வந்து ஃபஸி லாஜிக். இட்ஸ் அ மெத்தட் ஆஃப் ரீசனிங் தட் ரிசம்பிள்ஸ் ஹியூமன் ரீசனிங் சொல்லுவாங்க. நீங்கள் போய் ஒருத்தவங்க கிட்ட இது ஓகேவா அப்படின்னு கேட்டிங்கன்னா 99% பேர் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் ஆன்சர் கொடுக்க மாட்டோம். ஓகே தான் அப்படின்னு ஒரு இக்கு வைப்போம், வேணாமே ஆனாலும் ஓகே அப்படின்னு அதை விடவும் மனசு இல்லாமல் தான் இருப்போம். ஸோ இந்த ரீசனிங்கை தான் வந்து அவங்க ஃபஸி லாஜிக்கில் வைக்கிறாங்க. This involves all intermediate possibilities between digital values yes or no. இப்போ சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ வந்து how much satisfied are you அப்படின்னு யாராவது கேட்டாங்கன்னா, நீங்கள் ஒரு கொஸ்டினரில் பார்த்தீங்கன்னா not satisfied, little bit satisfied, neutrally satisfied, satisfied, extremely satisfied. இதுதான் ஃபஸி லாஜிக். ஆர் யூ சாட்டிஸ்ஃபைட் ஆர் நாட் அப்படின்னு கேட்டு எஸ் ஆர் நோ மட்டும் ரேடியோ பட்டனில் கொடுத்துருந்தாங்கன்னா அது பூலியன் லாஜிக். ஸோ இதுதான் வந்து ஃபஸி சிஸ்டம். ஒரு இன்புட் வருது, அதை ஒரு ஃபஸிஃபிகேஷன் மாடியூல் அனுப்புகிறோம், அது ஃபஸி இன்புட்டாக மாறுது, அதுக்கு சில ரூல்ஸ் அப்ளை பண்ணுறோம், அது மறுபடியும் ஃபஸி அவுட்புட்டாக இந்த டீஃபஸிஃபிகேஷன் மாடியூலுக்கு போகுது, அங்கேருந்து அவுட்புட் வருது. இதுதான் இந்த டாப்பிக்கில் நீங்கள் பார்க்க போகிற எல்லா இடத்துலையும் கூடவே வரும். இதில் இருக்க ஒரு டேர்ம் இப்போ நம்ம என்னென்னு பார்ப்போம். ரூல் பேஸ்ன்றது பார்த்தீங்கன்னா இட்ஸ் செட் ஆஃப் ரூல்ஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் இஃப் தென் கண்டிஷன்ஸ். அப்போ நிறைய இஃப் தென் வச்சுருக்கோம், இப்படி இருந்தால் இப்படி பண்ணணும், இப்படி இல்லைனா இந்த மாதிரி பண்ணணும்ன்ட்டு. ஆனால் ரீசன்ட் டெவலப்மெண்ட்ஸ் வந்து இந்த ரூல்ஸை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கு. அடுத்து ஃபஸிஃபிகேஷன் இஸ் த மாடியூல் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் த சிஸ்டம் இன்புட். அப்போ இது ஃபஸி லாஜிக்குள்ள அனுப்புறதுக்கு முன்னாடி முதல்ல நார்மலாக கொடுக்குற இன்புட்டாக ஃபஸி இன்புட்டாக மாற்றணும். அதாவது இட் வில் கன்வெர்ட் இன்புட்ஸ் டு ஃபஸி செட்ஸ். அப்போ நம்ம கொடுக்குற இன்புட்டை ஃபஸி இன்புட்டாக ஃபஸி செட்டாக மாற்றுறது தான் வந்து ஃபஸிஃபிகேஷன் மாடியூல். கிறிஸ்ப் இன்புட்ஸ் ஆர் பேசிக்கலி எக்ஸாக்ட் இன்புட்ஸ் மெஷர்ட் பை சென்சார்ஸ் அண்ட் பாஸ்ட் இன்டு த கண்ட்ரோல் சிஸ்டம் such as temperature, pressure அப்படின்னு எடுத்துக்கலாம். This component divides the input signals into the following 5 states in any fuzzy logic system. அப்போ ஃபஸ்ட்டு லார்ஜ் நெகட்டிவ் லார்ஜ் பாசிட்டிவ்க்கு வச்சுக்கோம், மீடியம் நெகட்டிவ் மீடியம் பாசிட்டிவ் வச்சுக்கோம், சின்ன அமௌண்ட் வச்சுக்கோம். இதை வந்து நம்ம எப்படி சொல்லலாம்னா வெரி அன்சாட்டிஸ்ஃபைட், இது வெரி மச் சாட்டிஸ்ஃபைட், மாடரேட்லி அன்சாட்டிஸ்ஃபைட், இது மாடரேட்லி சாட்டிஸ்ஃபைட், இது நியூட்ரலி சாட்டிஸ்ஃபைட். ஸோ கான்டெக்ஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த நெகட்டிவ் வந்து வேறு டேர்மாக நமக்கு மாறும். அடுத்து இன்ஃபரன்ஸ் இன்ஜின். இந்த ரூல்ஸ் எங்கே அப்ளை பண்ணுறாங்கன்னா இன்ஃபரன்ஸ் இன்ஜினில் தான் அப்ளை பண்ணுறாங்க. திஸ் காம்போனன்ட் இஸ் அ மெயின் காம்போனன்ட் in any fuzzy logic system because all the information is processed in the inference engine. This determines the matching degree of the current fuzzy input with respect to each rule. அப்போ வர ஃபஸி இன்புட்டை வச்சு அது எத்தனை ரூல்ஸ்க்கு மேட்ச் ஆகுதுன்றத இந்த இன்ஃபரன்ஸ் இன்ஜின் கேப்சர் பண்ணிடும். டிசைட்ஸ் விச் ரூல்ஸ் ஆர் டு பி ஃபயர்ட் அக்கார்டிங் டு த இன்புட் ஃபீல்ட் அண்ட் த ஃபயர்ட் ரூல்ஸ் ஆர் கம்பைன் டு ஃபார்ம் த கண்ட்ரோல் ஆக்ஷன். அப்போ ஏன் இன்புட்டுக்கு மேட்ச் ஆகிற ரூல்ஸ் எதுன்றதை எடுத்து அந்த ரூல்ஸை மட்டும் இதுக்கு அனுப்பி அதுக்கேற்ற மாதிரி இந்த ஆக்ஷன்ஸ் பர்ஃபார்ம் பண்ணணும் டிசைட் பண்ணுறது இந்த இன்ஃபரன்ஸ் இன்ஜின். டீஃபஸிஃபிகேஷன் என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா திஸ் டேக்ஸ் த ஃபஸி செட் இன்புட்ஸ் ஜென்ரேட்டட் பை தி இன்ஃபரன்ஸ் இன்ஜின் அண்ட் தென் டிரான்ஸ்ஃபார்ம்ஸ் தெம் இன்டு அ கிறிஸ்ப் வேல்யூ. அப்போ ஃபஸி செட்டாக இருக்குல்ல, அந்த அவுட்புட் இருக்குல்ல, அதை வந்து நார்மல் அவுட்புட்டாக மாற்றுது. ஸோ ஃபஸிஃபிகேஷன் வந்து நார்மல் இன்புட்டை ஃபஸி இதுவாக மாற்றுது, டீஃபஸிஃபிகேஷன் வந்து ஃபஸியாக இருக்கிறத நார்மலாக மாற்றுது. திஸ் இஸ் ஆக்சுவலி த லாஸ்ட் ஸ்டெப் இன் த ப்ராசஸ் ஆஃப் ஃபஸி லாஜிக் சிஸ்டம். தேர் ஆர் செவரல் டீஃபஸிஃபிகேஷன் மெத்தட்ஸ் அவைலபிள் and the best suited one is used with specific expert system to reduce the error. ஸோ இது எங்கே அப்ளை ஆகுது? எக்ஸ்பர்ட் சிஸ்டமில். யாராவது கேள்வி கேட்டால் தானே இருக்கா இல்லையா லைட்டாக இருக்குன்னு நம்ம சொல்ல முடியும். அப்போ யூசர் கேள்வி கேட்குற இடத்துல எது இருக்குன்னா எக்ஸ்பர்ட் சிஸ்டம் இருக்குது. அப்போ எக்ஸ்பர்ட் சிஸ்டமில் அந்த நாலேஜ் பேஸ் இன்ட்ராக்ட் பண்ணுற பாட்டை நீங்கள் ஃபஸியில் வச்சுக்கணும். இப்போ வந்து ஒரு யூசர் வந்து எனக்கு
ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பற்றி நோட்ஸ் வேணும்னு கேட்குறாங்கன்னா எக்ஸ்பர்ட் சிஸ்டமில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பற்றி நிறைய இருக்குது. ஆனால் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் எனக்கு ஃபஸி லாஜிக் பற்றி மட்டும் வேணும்னு கேட்டால் அப்போ இந்த ரூல்ஸ் ஃபயர் பண்ணும். ஃபஸின்ற டேர்ம் எங்கெல்லாம் பார்க்குறியோ, எதெல்லாம் ஃபஸி லாஜிக் பற்றி பேசுதோ, எதெல்லாம் அதை பற்றி சம்மரி கொடுக்குதோ எல்லாத்தையும் எடுத்து அனுப்புங்க. ஸோ அதுதான் வந்து இந்த இடத்துல எக்ஸ்பர்ட் சிஸ்டமை இது பண்ண சொல்கிறாங்க. ஸோ நிறைய டீஃபசிஃபிகேஷன் மெத்தட்ஸ் இருக்குது. ஆப்ட் ஒன்றை பார்த்து யூஸ் பண்ணணும். இதில் வந்து இன்னொரு கான்செப்ட் இருக்குது, மெம்பர்ஷிப் ஃபங்க்ஷன்ஸ்னு சொல்லி. தே ஆக்சுவலி ஒர்க் ஆன் த ஃபஸி செட்ஸ் ஆஃப் வேரியபிள்ஸ். ஸோ இன்புட் மாதிரி உங்களுக்கு ஃபஸி செட் இன்புட்டாக உள்ளே வருதுல்ல, அதில் தான் மெம்பர்ஷிப் ஃபங்க்ஷன்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். தே ரெப்ரசன்ட் கிராஃப் ஆஃப் ஃபஸி செட்ஸ் அண்ட் அலவுஸ் யூசர்ஸ் டு குவான்டிஃபை த லிங்குவிஸ்டிக் டேர்ம். இப்போ நான் இந்த 0, 0.3, 0.5, 0.8, 1ன்னு வைக்கிறேன்னு வச்சுக்கோங்க. இதை வந்து லோ, சம்வாட் ஓகே, இது நியூட்ரல், இது வந்து ஓகே, இது ஹை அப்படின்னு நான் போட்டுடுறேன்னு வச்சுக்கோங்க. இப்போது இதுலேருந்து வருது இல்லை, இட்ஸ் அ கிராஃப் ஆஃப் ஃபஸி செட்ஸ் தான். திஸ் வில் குவான்டிஃபை த லிங்குவிஸ்டிக் டேர்ம்னா இப்படி தான் வந்து உங்களுக்கு இன்புட் வரும். அதை குவான்டிஃபை பண்ணிடும், எவ்வளோவா இருக்குன்றதை குவான்டிஃபை பண்ணிடும். ஓகே, இட்ஸ் அ கிராஃப் விச் இஸ் யூஸ் ஃபார் மேப்பிங் ஈச் எலமெண்ட் ஆஃப் எக்ஸ் டு த வேல்யூ பிட்வீன் 0 and 1. So this is the value between 0 and 1 and this is the value of x. அப்போ நான் நியூட்ரல்ன்றதுக்கு பதில் அது 0.5 அனுப்பிடும். ஸோ பேஸ்ட் ஆன் வாட் டேர்ம்ஸ் கம், ஹவு மெனி டேர்ம்ஸ் கம், அதை பொறுத்து. த ஃபங்க்ஷன் இஸ் ஆல்சோ நோன் ஆஸ் இண்டிகேட்டர் ஆர் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஃபங்க்ஷன். இதோட ஆல்டர்னேட் நேம்ஸ். ஃபார் அ ஃபஸி செட் பி, த மெம்பர்ஷிப் ஃபங்க்ஷன் இஸ் டிஃபைன்ட் ஆஸ் mu bx 0,1. அப்போ இதோட லென்த் வந்து இதோட ரேஞ்ச் வந்து 0,1 அப்படின்றது தான் இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. ஸோ திஸ் இஸ் த ஃபங்க்ஷன். இப்போ இதில் எது ஃபஸி செட்னா இதுதான் வந்து ஃபஸி செட். இன் திஸ் ஃபங்க்ஷன் எக்ஸ் ஈச் எலமெண்ட் ஆஃப் பி இஸ் மேப்டு டு. அப்போ இந்த ஃபங்க்ஷன் தான் இந்த பியை இந்த 0லேருந்து 1க்குள்ளே இருக்கிற வேல்யூஸ்குள்ளே மேப் பண்ணுது. And this is called degree of membership or membership value. இதில் ஃபஸிஃபிகேஷன் அண்ட் டீஃபஸிஃபிகேஷன் ப்ராசஸை வந்து சின்னதாக முடிச்சாச்சு இல்லையா? ஆனால் இதுக்கு வந்து சில டிஃப்ரென்ஸ் போட்டிருக்காங்க, தெரிஞ்சுக்கோங்க. நாளை பின்ன வந்து ஸ்டேட்மெண்ட்ஸில் எதெல்லாம் இது ஃபஸிஃபிகேஷனில் வரும்னு கூட கேட்கலாம். ஃபஸிஃபிகேஷன் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபரிங் ஒரு இன்புட் டு ஃபஸி இன்புட். இது அப்படியே ஃபஸி மெம்பர் இன்டு அ கிறிஸ்ப் மெம்பர். ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்தது. It converts a precise data into imprecise data. This converts imprecise data into precise data. இது precise dataன்றது நான் லோ, வெரி லோ இப்படி அனுப்புறது. imprecise-ன்றது 0.1, 0.3 அப்படி போகிறதுன்னு எடுத்துக்கலாம். எக்ஸாம்பிள் வந்து இதை வோல்ட் மீட்டர் சொல்லியிருக்காங்க, இது வந்து ஸ்டெப்பர் மோட்டார்னு சொல்லியிருக்காங்க. இது ரெண்டுத்துலேயுமே ஒர்க் பண்ணி பார்த்தவங்களுக்கு இது கரெக்டாக தெரியும். I have not worked with it. அடுத்து மெத்தட்ஸ் யூஸ்ட் வந்து இன்ஃபரன்ஸ், ரேங்க் ஆர்டரிங், ஆங்குலர் ஃபஸி செட்ஸ், நியூரல் நெட்வொர்க் யூஸ் பண்ணி ஃபஸிஃபை பண்ணலாம். மேக்ஸிமம் மெம்பர்ஷிப் பிரின்சிபல், சென்ட்ராய்ட் மெத்தட், சென்டர் ஆஃப் சம்ஸ், வெயிட்டட் ஆவரேஜ் மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி டீஃபஸிஃபை பண்ணலாம். அடுத்து காம்ப்ளெக்சிட்டி பொறுத்த வரைக்கும் ஃபஸிஃபிகேஷன் ஈஸி, டீஃபஸிஃபிகேஷன் தான் கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ்ன்றாங்க. அதே போல் அப்ரோச் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இஃப் தென் ரூல் யூஸ் பண்ணி ஃபஸிஃபை பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. This defuzzification will use center of gravity methods to get centroids of set. அப்போ கலந்து இருக்கிற சில வேல்யூஸை வந்து இம்ப்ரிசைஸ் வேல்யூஸ் தானே வச்சுருக்கு, அதை வந்து சென்ட்ராய்டு ஆஃப் செட்ஸ்னால் குரூப்பாக மாற்றிக்கும். அதிலிருந்து எது வந்து இந்த இன்புட்டுக்கு மேப் ஆகுதுன்னு எடுத்துக்கும். இப்போ எக்ஸாம்பிள் வந்து 0.5 வருதுன்னு வச்சுப்போம். இந்த 0லேருந்து இந்த 1 வரைக்கும் நான் இதுக்குள்ளே இருக்கிறத ஒரு செட்டுக்கு ஃபஸ்ட்டு போட்டுரும், இதுக்குள்ளே இருக்கிறத ஃபஸ்ட்டு ஒரு செட்டுக்கு போட்டுரும். அப்புறம் இதை பிரிக்கும் 0, 0.3, 0.5. அப்போ இதை இப்படி டிவைட் பண்ணிடும். இந்த இடத்துல வந்து 0.5, 0.8, 1 அப்படி இப்படி டிவைட் பண்ணிக்கும். இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் இமேஜின் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்து ஆப்ரேஷன் ஆஃப் ஃபஸி செட்ஸ். ஆக்சுவலி ஃபஸி செட் தியரி இஸ் நத்திங் பட் அன் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் த யூஷுவல் செட் தியரி தான். டிஸ்க்ரீட் ஸ்ட்ரக்சர்ஸில் நம்ம செட் தியரி பற்றி பார்த்த எல்லா கான்செப்ட்ஸுமே இதில் இருக்குது. ஃபஸி லாஜிக் இஸ் பேஸ்ட் ஆன் திஸ் கிளாசிக்கல் செட் தியரி. கிளாசிக்கல் செட் தியரி இஸ் வாட் வி டிஸ்கஸ்ட் இன் டிஸ்க்ரீட் ஸ்ட்ரக்சர்ஸ். This is the generalization of the classical set theory. Fuzzy sets are denoted by
tilde character. This theory is released as an extension of classical set theory. This theory is denoted mathematically as a fuzzy set is a pair of U and M, where U is the universe of discourse and M is the membership function. அதாவது சிம்பிள் வார்த்தையில் சொல்லணும்னா U is a set and M is a function and which will map every set member to this function in 0, 1. இதைத்தான் இப்படி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. The universe of discourse is also denoted by this ohm symbol or X. A fuzzy set is a set with fuzzy boundaries. இந்த இதை மென்ஷன் பண்ணியிருக்காங்களா mu a of x a 0, 1. இப்போ இதோட வேல்யூ 1னா x டோட்டலாக ஏல இருக்குன்னு அர்த்தம். 0னா x ஏல இல்லைன்னு அர்த்தம். எக்ஸோட வேல்யூ 0லேருந்து 1குள்ள பட் எக்ஸ்க்ளூடிங் 0 and 1 இருந்ததுன்னா x is partly in aன்னு அர்த்தம். அடுத்து இதில் ஆப்ரேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ யூனியன் எப்படி சொல்லுவாங்கன்னா ஃபஸியோட ஆர் ஆப்ரேஷன்னு சொல்லுவாங்க. ஏவோட டிகிரி ஆஃப் மெம்பர்ஷிப்பையும் பியோட டிகிரி ஆஃப் மெம்பர்ஷிப்பையும் எடுத்து அதில் எது மேக்ஸிமமோ அதை தான் இதில் அப்ளை பண்ண போகிறோம். எக்ஸாம்பிள் x1ல் யூ ஹேவ் சம்திங் கால் 0.6 இன் ஏ. பியில் பார்த்தீங்கன்னா x1ல் வி ஹேவ் சம்திங் கால் 0.1. இது ரெண்டுத்தில் எது மேக்ஸிமம் 0.6. அப்போ ஏ யூனியன் பியில் 0.6 வந்துடும். அப்போ இதில் 0.2 0.8ல் எது பெருசு? இதுதான் பெருசு. அப்போ 8 வந்துருச்சு. அடுத்து 1 0ல் 1 பெருசு, 0.4 0.9ல் 0.9 பெருசு. ஸோ ஏ யூனியன் பியை நம்ம இப்படி தான் எடுப்போம். ஸோ இதில் எக்ஸாம்பிள்ஸ் உங்களுக்கு கொடுத்துக்கிறேன், நீங்கள் கொஞ்சம் பாஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாகவே புரியும். யூனியன் மேக்ஸிமமாக இருந்தால் இன்டர்செக்ஷன்ன்றது ஃபஸி அண்ட் ஆப்ரேஷன். அப்போ இது என்னவாக இருக்கும்னா மினிமமாக இருக்க போகுது. அப்போ இந்த இடத்துல 0.3 0.8ஓட இன்டர்செக்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா 0.3. இப்போ நீங்கள் இமேஜின் பண்ணுங்களேன், இப்போ 0.1 இருக்குது இங்கே மேலே, இதை ஃபஸ்ட்டு பார்ப்போம். இது 0.6 யூனியன்ன்றப்ப இந்த வேல்யூஸ் எல்லாம் சேர்த்து தானே நம்ம போடுவோம். அப்போ இது 0.6 தானே சொல்லுவோம். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் 0.3 வரை தான் ஒரு வேல்யூ இருக்குன்னு வச்சுக்கோங்க, 0லேருந்து 1குள்ள. இது 0.8 வரைக்கும் இருக்குன்னா 8ல் இந்த வேல்யூ இருக்குல்ல, அப்போ அது வர எடுத்துக்கிறது தான் மினிமம், அதான் இன்டர்செக்ஷன். அடுத்து 0.72ல் 2, 5 4ல் 4, 1 and 9ல் 1. ஒன்றுத்தோட ஒர்க்கிங்கை மட்டும் இங்கே டீட்டெயில்டாக கொடுத்துருப்பேன் x1. ஸோ x2 x3 x4 நம்ம அப்படியே அப்ளை பண்ணிக்கணும். அடுத்து காம்ப்ளிமெண்ட்ன்றது எப்படின்னா 1 மைனஸ் டிகிரி. அப்போ இதில் 0.3 கொடுத்துருந்தேன்னா 1 மைனஸ் 0.3 வில் பி 0.7. 8னா 2, 5னா 5, 1னா 9 அப்படின்னு எடுத்துக்கணும். ஸோ 1லேருந்து அந்த பாயிண்ட்டை நம்ம மைனஸ் பண்ணிக்கணும். இந்த டிஃப்ரென்ஸ் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா x1 0.6 இருந்துச்சா, பியில் 0.1 இருந்துச்சா, இதோட டிகிரி ஆஃப் மெம்பர்ஷிப் நம்ம 0.6ன்னு எடுத்துக்கும். இது 1 மைனஸ் 0.1ன்றது 0.9. அப்போ மினிமம் ஆஃப் 0.6 and 0.9 வில் பி 0.6. அப்போ டிஃப்ரென்ஸ் ஆஃப் A and B வில் பி 0.6. அடுத்து ஃபஸி ஃபங்க்ஷன்னா என்ன, லிங்குவிஸ்டிக் வேரியபிள்னா என்ன? இப்போ நான் சொல்லியிருந்தேன்ல இந்த 0, 0.3, 0.5, அதுக்கப்புறம் 0.8, 0.1 இதெல்லாம் நான் ஒரு வேரியபிளாக போட்டேன்னு வச்சுக்கோங்களேன். இது லோ, இது வெரி லோ, இது லோ, இது ஆவரேஜ், இது ஹை, இது வெரி ஹை. இப்படி ஒரு ஃபஸி செட்டையும் ஒரு லிங்குவிஸ்டிக் கான்செப்டோட கரஸ்பாண்ட் பண்ணுறப்ப இந்த வேரியபிளை தான் நம்ம லிங்குவிஸ்டிக் வேரியபிள்னு சொல்கிறோம். அதாவது வெரி லோ இஸ் அ லிங்குவிஸ்டிக் வேரியபிள். During reasoning, the variables are referred to by the linguistic terms so defined and the fuzzy sets determine the correspondence with the numerical values. Fuzzy function என்றது எப்படின்னா this consists of a function with fuzzy constraint and fuzzifying function. Fuzzy function பற்றி நான் எதை தேடனாலும் this is mapping to fuzzy membership function everywhere. ஸோ நம்ம இப்போதைக்கு இதை எப்படி எடுத்துக்கலாம்னா this is a fuzzifying function. ஸோ ஃபஸிஃபை பண்ணுறதுக்கு தான் யூ ஹாவ் மெம்பர்ஷிப் ஃபங்க்ஷன். அதை ஒரு கன்ஸ்ட்ரெயினோட இருக்கிறது தான் ஃபஸி ஃபங்க்ஷன்ஸ்னு சொல்கிறோம். அடுத்து ஃபஸி ரிலேஷன் இஸ் ஆல்சோ சிமிலர் டு செட் ரிலேஷன்ஸ். ஸோ அந்த ஃபஸி செட்ஸ்குள்ளே இருக்கிற எலிமெண்ட்ஸ்குள்ளே ஃபார்ம் ஆகிற ரிலேஷனை தான்
இங்கே ஃபஸி ரிலேஷன்னு சொல்கிறாங்க. A relation is a set defined on tuples that may have varying degrees of membership within the relation. This relation can also be represented by n-dimensional membership array. இதில் reflexive property இருக்கு, symmetric இருக்கு, transitive இருக்கு. Fuzzy binary relation that is reflexive, symmetric, transitive is called equivalence. அது equivalent தான். ஸோ இந்த இடத்துல வந்து for all x that belongs to x, this will be r of x is equal to 1. இது வந்து for all x y that belongs to x, and this will give you relation of xy is equal to relation of yx. இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா relation of x z greater than max of y belongs to y and minimum of xy yz for all x z that belongs to x ன்னு எடுத்துக்கோங்க. இந்த ரிலேஷன்ஷிப் ட்ரூவாக இருக்க பட்சத்தில் for all x zன்றது தான் விஷயம். ஆனால் அண்டர் வாட் கன்ஸ்ட்ரெயின்னு பார்த்தீங்கன்னா x z must be greater than max of y.